இன்றைக்கு அப்துல் கலாம் விஐபி கட்சியினுடைய வெப்சைட் இன்றைக்கு உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். அந்த வெப்சைட்டுடைய நேம் abdulkalamvip.org. abdulkalamvip.org. இது நாளை முதல் இது அமலுக்கு வரும். நாளை காலையிலிருந்து இது அமலுக்கு வரும். இந்த இதில் கட்சியினுடைய கொள்கைகள், என்னுடைய மிஷன், விஷன், என்னுடைய அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே அதில் டீட்டெயிலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து அதனுடைய உறுப்பினர் படிவம், இதில் மெம்பர் ஆவதற்கு, உறுப்பினர் ஆவதற்கு அதனுடைய உறுப்பினர் படிவமும் அதில் இருக்கும். அதில் எல்லோரும் டவுன்லோட் பண்ணி இதில் உறுப்பினராக எலிஜிபிள் ஓட்டர்ஸ் எல்லா பொதுமக்களும், இளைஞர்களும், மாணவர்களும், தமிழகத்தில் உள்ள அத்தனை பேரும் இதில் மெம்பராக நாங்கள் அழைக்கிறோம். நாளை முதல் அதனுடைய வெப்சைட் வந்து அமலுக்கு வரும். இதனுடைய அடிப்படை கொள்கைகளாக நாங்கள் வைத்திருப்பது 3 முக்கிய பில்லர்ஸ், 3 இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸ். ஒன்று வந்து ஒயிட் ரெவல்யூஷன், நெக்ஸ்ட் ப்ளூ ரெவல்யூஷன், மூன்றாவது கிரீன் ரெவல்யூஷன். வெண்மை புரட்சி, நீல புரட்சி, பசுமை புரட்சி. இந்த 3 புரட்சியை அடிப்படையாக வைத்து இந்த கொள்கைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒயிட் ரெவல்யூஷன் என்று சொன்னால் இது வந்து க்ளீன் கவர்னன்ஸ், அதாவது நேர்மையான ஒரு ஊழலற்ற, ஒரு விரைந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு நிர்வாக ஆட்சி முறையை அமைப்பது தான் அதனுடைய லட்சியம். அது எதற்காக என்று சொன்னால், ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இன்க்ளூசிவ் க்ரோத், தொடர்ந்த நீடித்த வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதுதான், அப்படிப்பட்ட கொள்கைகளை உருவாக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதுதான் என்னுடைய லட்சியம். இரண்டாவது நீல புரட்சி. நீல புரட்சி என்று சொன்னால் தண்ணீர் புரட்சி. தமிழகத்தை மறுவாழ்வு அடைய செய்ய வேண்டும் என்று சொன்னால் தண்ணீர் புரட்சி ஒன்றுதான் தமிழகத்தை மறுமலர்ச்சி அடைய செய்யும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். எனவே நீல புரட்சி, அதாவது நதி நீர் இணைப்பது, அதிதிறன் நீர்வழிச்சாலைகள் உருவாக்குவது, குளங்கள், ஆறுகள், குட்டைகள் அனைத்தையும் தோண்டி மழை வெள்ள நீர் தமிழகத்தை நிரப்பி தமிழகத்திற்குரிய தண்ணீர் தேவையும் நீர்ப்பாசன தேவையும் பூர்த்தி செய்வதுதான் எங்களது முதல் பணியாக இருக்கும். மூன்றாவது பசுமை புரட்சி. இரண்டாம் பசுமை புரட்சியை இயற்கை வேளாண்மையோடு சார்ந்த, அறிவியல் சார்ந்த ஒரு வேளாண்மையை, ஒரு இயற்கை வேளாண்மை சார்ந்த ஒரு தொழில்துறையை, இயற்கை வேளாண்மை சார்ந்த விவசாயம் சார்ந்த ஒரு உற்பத்தி துறையை, விவசாயம் சார்ந்த ஒரு சேவை துறையை உருவாக்கக்கூடிய வகையிலே கொள்கைகள், திட்டங்கள் வடிவமைக்கப்படும். இந்த 3 அடிப்படை திட்டங்களில்தான் அப்துல் கலாம் விஐபி பாடுபடும். ஊழலற்ற, மதுவற்ற, நேர்மையான ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி பீறு நடை போடக்கூடிய தமிழகம் என்று சொன்னால், தமிழகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலே ஒரு முதன்மையான மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பது எங்களுக்கு எண்ணமல்ல. தமிழகம் வளர்ந்த நாடுகளுக்கு இணையான ஒரு நாடாக உருவாக வேண்டும் என்பதுதான் அப்துல் கலாம் கண்ட கனவு. அந்த கனவை நனவாக்கக்கூடிய விதத்திலே அப்துல் கலாம் விஐபி என்ற கட்சி பாடுபடும். இந்த நிலைக்கு, இப்படிப்பட்ட சூழலுக்கு நாங்கள் இப்போதுதான் புதிதாய் முளைத்திருக்கிறோம். இந்த புதிதாய் முளைத்தது என்னை இந்த அரசியலுக்கு அழைத்து வந்த கூட்டமைப்பு, இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள் இங்கு இருக்கிறார்கள். யுனைடெட் விஷன் 2020 தலைவர் பிரசிடென்ட் மிஸ்டர் செந்தூரான், இளையோர் கூட்டமைப்பின் தலைவர் மிஸ்டர் சாமுவேல் சர்ச்சில் மற்றும் நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். இத்தனை பேருக்கும் என்னோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறார்கள். நான் அவர்களது வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கு இந்த கட்சிக்கு ஆலோசகராக வந்தேன். இந்த கட்சி ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எலெக்ஷன் கமிஷனில் இருக்காங்க. கண்டிப்பாக அந்த ப்ராசஸ் முடிந்தவுடன் அவர்கள் கேட்டுக்கொண்டால் நான் தலைமையேற்று நடத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இரண்டாவது, அப்துல் கலாம் அவர்களது பெயரில் ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு நகரத்திலும் பல்வேறு மன்றங்கள், பல்வேறு ட்ரஸ்ட்டு ஓப்பன் பண்ணி இளைஞர்கள் அவர் கண்ட கனவு தமிழகத்தை உருவாக்குவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரையும் இணைந்து இந்த அப்துல் கலாம் விஐபி என்ற கட்சியில் இணைந்து இந்த அரசியல் மாற்றத்திற்கான ஒரு பயணத்திலே இணைந்து செயல்பட நான் அவர்கள் அத்துணை பேரையும் அழைக்கிறேன். காந்திய மக்கள் இயக்கமும் அப்துல் கலாம்
இந்திய லட்சிய கட்சியும் இணைந்து தேர்தல் களத்தில் நிற்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம். பொன்ராஜ் அவர்களோடு பல்வேறு மாணவர் இளைஞர் அமைப்புகள் ஒன்றாக திரண்டு இந்த அணியில் சேருவதற்கு முன்வந்திருக்கிறார்கள். அதில் செந்தூரான் ஒரு பக்கம் இருக்கிறார், சாமுவேல் இன்னொரு பக்கம் இருக்கிறார். அவர்கள் எந்தெந்த அமைப்புகள் எல்லாம் இந்த அணிக்குள் வர இருக்கின்றன என்பது குறித்து விளக்குவார்கள். என்னை பொறுத்தவரையில் என்னுடைய நீண்ட நெடிய அரசியல் வாழ்வில் இன்றுதான் உண்மையான மிகுந்த மகிழ்ச்சியான தருணம். ஏனென்றால் எந்த வகையிலும் சந்தர்ப்பவாதத்தின் அடிப்படையில் கொள்கை முரண்பாடுகளை வைத்துக்கொண்டு பதவி நாற்காலியை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற கூட்டணி அல்ல இது. காந்திய மக்கள் இயக்கத்திற்கு முக்கியமாக 2 கொள்கைகள், ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பதைப் போல காந்திய மக்கள் இயக்கத்திற்கு 2 இலக்குகள் தான் உண்டு. ஒன்று மதுவற்ற மாநிலம், இன்னொன்று ஊழலற்ற நிர்வாகம். இந்த 2ஐ உருவாக்குவதற்கு ஒரு வலிமையான அமைப்பு ஏற்பட வேண்டும் என்கிற ஏக்கம் எனக்குள் நீண்ட காலம் இருந்தது. அந்த ஏக்கம் இன்று தீர்ந்திருக்கிறது. இப்பொழுது நாங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கூட்டணி மாற்று அரசியல் கூட்டணி என்ற பெயரை அமைத்திருக்கிறது. இதனுடைய பெயர் மாற்று அரசியல் கூட்டணி. மாற்று அரசியல் என்பது வேறு. நாங்கள் முன்னெடுத்து வைக்க விரும்புகின்ற அந்த இலக்கை மட்டும் உங்களிடம் மிகச் சுருக்கமாக விளக்க விரும்புகிறேன். ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒருவரை அகற்றிவிட்டு இன்னொருவரை கொண்டு வந்து அமர்த்துவது என்பது வேறு. அது வெறும் காட்சி மாற்றம் அல்லது ஆள் மாற்றம். இன்றைக்கு அதிமுகவின் தலைமையில் இருக்கக்கூடிய அரசை அகற்றிவிட்டு இன்னொரு கட்சியினுடைய தலைமையை கொண்டு வந்து அந்த நாற்காலியில் அமர்த்துகிற பொழுது அது மாற்று அரசியல் அல்ல. காரணம், நம் கண்முன்னால் இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் மாற்று அரசியலை முன்னெடுத்து வைக்கவில்லை. வாக்காளர்கள் தங்கள் மனோபாவத்தில் எப்படி மாற வேண்டும், வேட்பாளர்களாக நிற்கக்கூடியவர்கள் என்னென்ன தன்மைகளோடு வாக்காளர்களை அணுக வேண்டும், ஒரு கட்சி வேட்பாளர்களை எந்தெந்த பண்பு நலன் சார்ந்து தேர்ந்தெடுக்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் வந்து அமர்ந்தால் அவர்கள் எப்படி செயற்பட வேண்டும், இப்படி எல்லா வகையிலும் we want to change the system itself because the system has already been corrupted to the core. So we want to change the system, not any person, not any party particularly. அதனால் இதற்காகத்தான் மாற்று அரசியலை உருவாக்குவதற்கு இன்றைக்கு நீண்ட காலம் ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் கனவுகளோடும் காத்திருந்த அத்தனை இளைஞர்களும் மாணவர்களும் நடுநிலையாளர்களும் 1 கோடிக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு மதுவின் கொடுமையினாலே பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு காட்சி தருகின்றன. அந்த குடும்பங்களில் உள்ள பெண் மக்களும் சேர்ந்து எங்களை நிச்சயம் வர இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் ஆதரிப்பார்கள். ஒரு மாற்று அரசியலை நாங்கள் வளர்த்தெடுப்போம். உடனடியாகவே நாங்கள் 2016 சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று ஒரு நாளும் நாங்கள் சொல்ல விரும்பவில்லை. மாற்று அரசியலை உருவாக்குவோம். அந்த மாற்று அரசியல் 2016 வர வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான வாக்காளர்களும் நினைந்து செயற்பட்டு எங்கள் பக்கம் நின்றால் அது 2016 சாத்தியமாகும். அப்படி இல்லை என்றால் 2021 என்பது எங்களுடைய இலக்கு. 2021 நிச்சயம் இன்றைக்கு வலிமையாக காட்சியளிக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் தங்கள் கவர்ச்சியை இழந்து, தங்களுடைய வாக்கு வங்கியை இழந்து, முழுக்க இந்த மாற்று அரசியலை விதைப்பதற்கு விரும்புகின்ற மாற்று அரசியல் கூட்டணியின் பக்கம் வருவார்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, அதாவது மக்கள் நல கூட்டு இயக்கம் என்றுதான் முதலில் அவர்கள் தொடங்கினாங்க. அதில் தோழர் ஜி. ராமகிருஷ்ணன் முதன்முறையாக என்னிடம் தொடர்பு கொண்டு நாங்கள் இருவரும் பேசி
இடதுசாரி இயக்கங்கள் முன்முயற்சி எடுத்து இதை செய்ய வேண்டும் என்று நான் தான் அவரிடம் சொன்னேன். அதற்கான முன்முயற்சி அவர்கள் எடுத்தார்கள். ஆனால் மக்கள் நல கூட்டு இயக்கம் என்று நாம் புறப்படுவோம், மக்களை சந்திப்போம், தேர்தல் நேரத்தில் கூட்டணி குறித்து சிந்திப்போம்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அது தேவையற்ற சந்தேகங்களை உருவாக்கும். இங்கே இருந்து ஒரு கட்டத்தில் திமுகவோ அதிமுகவோ அவர்களை அழைக்கிற பொழுது செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கும். இப்பொழுதே மக்கள் நல கூட்டணி என்று தெரிவிக்க வேண்டும். எந்த நிலையிலும் திமுகவோடும் அதிமுகவோடும் ஒட்டோ உறவோ இல்லாமல், வெற்றி தோல்வி குறித்து சிறிதளவும் சிந்திக்காமல், லட்சியம் சார்ந்து நாங்கள் மக்களை நோக்கி செல்கிறோம் என்று சொல்லுங்க. ஒரு ஆண்டு இருக்கு, ஒரு ஆண்டு முழுவதும் நாம் கூட்டு இயக்கங்களை நடத்துவோம், மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து போராடும். ஆனால் மக்கள் நல கூட்டணி என்பது இப்பொழுதே அறிவிக்கப்படணும்னு சொன்னேன். அதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அதனால் முதலில் அவர்கள் ஏற்படுத்திய அந்த கூட்டத்திற்கே நான் வர இயலாதுன்னு தெரிவிச்சிட்டேன். அதற்கு பிறகு தோழர் ஜி. ராமகிருஷ்ணன் என்னிடம் வேண்டுகோள் வைத்தார். நான் காந்திய மக்கள் இயக்கமும் இதில் இருக்கிறது என்று சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் முதலில் தொடங்கும் பொழுதே வரவில்லை என்றால் அது தவறாக போகும், நீங்கள் ஒரு நண்பரையாவது அனுப்பி வையுங்கள் என்று வேண்டுகோள் வைத்ததனால் காந்திய மக்கள் இயக்கத்தின் சார்பாக எங்கள் பொருளாளர் குமரையாவை அனுப்பி வைத்தோம். அப்பொழுது அவரிடம் செய்தி சொல்லி அனுப்பினேன். கூட்டணி என்று அறிவித்தால் தொடருவோம் என்று சொல்லிவிட்டு வாங்க, கூட்டு இயக்கம் என்று சொன்னால் நமக்கு தொடர்பில்லை என்று சொல்லிவிட்டு வந்துடுங்க. அதைத்தான் அவர் செய்துவிட்டு வந்தார். நாங்கள் அதற்கு பிறகு இவர்கள் திமுகவின் பக்கம் போவார்களா, அதிமுகவின் பக்கம் போவார்களா, அல்லது இவர்கள் கடைசி வரையில் தனியாகவே களம் காண்பார்களா என்று சிந்தித்து நேரத்தை வீணாக்குவதை விட, கொள்கை சார்ந்துதான் அரசியலில் இயங்குகிறோம். நமக்கென்று எந்த தனிப்பட்ட ஆசையும் ஆதாய அரசியல் நோக்கமும் கிடையாது. எனவே காந்திய மக்கள் இயக்கத்தின் சார்பில் 25 வேட்பாளரை நிறுத்துவது என்று அந்த வேட்பாளரை களத்தில் நிறுத்திவிட்டோம். சரி, அப்படி 209 தொகுதிகள் வீதம் இருக்கின்றன. அந்த 209 தொகுதிகளில் காந்திய மக்கள் இயக்கத்தின் சார்பில் உள்ள தொண்டர்கள் யாருக்கு வாக்களிப்பது என்ற கேள்வி வரும். எனவே திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி இந்த 4ஐயும் தவிர்த்து நிற்கக்கூடிய நிலைப்பாட்டை முதலில் அறிவித்தவன் தமிழ்நாட்டில் தமிழறிவு மணியன் தான். நான் தான் சொன்னேன், இந்த 4 கட்சிகளையும் புறந்தள்ளுங்க. 2 தேசிய கட்சிகளாக இருக்கிற காங்கிரஸ், பிஜேபி இரண்டும் இனவிரோத கட்சிகளாகவே தொடர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. திமுக, அதிமுக இரண்டும் சமூக விரோத கட்சிகளாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே இந்த 4 கட்சிகளையும் புறம் தள்ளிவிட்டு களத்தில் நாம் நிற்போம்னு சொன்னேன். அந்த அடிப்படையில் இவர்கள் உடனே முன்வரவில்லை. அதனால் நாங்கள் நிற்க வைத்தோம் வேட்பாளர்களை. அப்போ எஞ்சி உள்ள தொகுதிகளில் நாம் யாரை ஆதரிப்பது என்கிற கேள்வி இருக்கிறது. அதனால் மக்கள் நல கூட்டணிக்கு எங்கள் ஆதரவு உண்டு மற்ற இடங்களில் சொன்னேன். இப்பொழுது இறைவனே எனக்கு கொடுத்த வரம் மாதிரி குன்ராஜ் அவர்கள் அப்துல் கலாமின் பெயரில் ஒரு அமைப்பை தொடங்குகிற பொழுது 234 தொகுதிகளிலும் நாங்களே இந்த அமைப்புகள் சார்ந்து வேட்பாளர்களை நிறுத்தக்கூடிய வாய்ப்பு கனிந்திருக்கிற நிலையில் மக்கள் நல கூட்டணி குறித்து பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. இதுல ஏன் வெஸ்டட் இன்ட்ரெஸ்டே எங்களுக்குள்ள கிடையாது. இப்ப நாங்கள் ஏற்கனவே 25 தொகுதிகளில் 6 மாதத்திற்கு முன்பே பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளில் அவருடைய இல்லத்தில் நாங்கள் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி திருவுருவச் சிலைக்கு முன்னால் வாக்குறுதியும் பெற்று அவர் களத்தில் நிற்கிறார்கள். அந்த 25 இடங்களில் அப்துல் கலாம் லட்சிய கட்சி என்பது நிச்சயமாக வேட்பாளரை நிறுத்தார்கள். காந்திய மக்கள் இயக்கத்தின் வேட்பாளர்களை அவர்கள் ஆதரிப்பார்கள். மற்ற இடங்களில் அவர்கள் மிகச்சிறந்த வேட்பாளர்களாக யார் இருப்பார்கள்? எங்களுக்கு தேவை, நாங்கள் சாதி சார்ந்து, மதம் சார்ந்து, பணம் சார்ந்து வேட்பாளர்களை பார்க்கவும் இல்லை, நிறுத்தப் போவதும் இல்லை. ஒழுக்கம் சார்ந்து, நேர்மை சார்ந்து, உண்மை சார்ந்து, சமூக நலன் சார்ந்து இருக்கக்கூடிய வேட்பாளர்களை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். அதில் அப்துல் கலாமுடைய லட்சிய கட்சி பெரிய அளவுக்கு மாணவர்களை, இளைஞர்களை வரவழைத்து வேட்பாளர்களாக நிறுத்துகிற பொழுது மனமுவந்து எங்கள் ஆதரவை நாங்கள் வழங்குவோம். நாங்கள் இன்னும் சில இடங்களில் நிற்க வேண்டும் என்று நினைத்தால் நாங்கள் விரும்புகிற ஒரு வேட்பாளர் அல்லது அவர்கள் விரும்புகிற வேட்பாளர் இருவருக்கும் இடையில் யார் மிகச்சிறந்த வேட்பாளர் என்று பார்த்து நிற்க வைப்போம்.
எங்களுக்குள் எந்த விதமான பூசலும் பிணக்கும் பேதமும் பிளவும் என்றும் வருவதற்கு வாய்ப்பில்லை. காரணம், இந்த 2 அணிக்கும் தலைமை ஏற்றிருக்கக்கூடிய 2 மனிதர்களுக்கும் எந்த சொந்த அரசியல் ஆசையும் ஆதாய நோக்கும் இல்லை. மக்கள் நல கூட்டணி வரவேற்பை எங்களுக்கு எப்படி கொடுக்கும்? நாங்க 234 தொகுதிகளிலும் களத்தில் நிற்பது என்று முடிவெடுக்கிற பொழுது மக்கள் நல கூட்டணி எங்களை எப்படி வரவேற்க முடியும்? இப்பொழுது ஒரு சின்ன விமர்சனம் இருக்கிறது, அதற்கு நீங்க கேட்கலாம், நானே பதில் சொல்றேன். அதாவது இந்த அணி இப்பொழுது அமைகிற பொழுது மக்கள் நல கூட்டணிக்கு வரக்கூடிய வாக்குகளை இது சிதைக்காதா? மக்கள் நல கூட்டணிக்கு கிடைக்கக்கூடிய அந்த திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்குகள், மக்கள் நல கூட்டணிக்கு வரக்கூடிய வாக்குகள் என்பது திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்குகள். அந்த வாக்குகளை இந்த அணி மாற்று அரசியல் கூட்டணி சிதைக்காதா என்ற ஒரு கேள்வி எழலாம். ஆனால் மக்கள் நல கூட்டணியின் மீது வைக்கப்படுகிற விமர்சனமே அதிமுகவுக்கு எதிரான வாக்குகளை மக்கள் நல கூட்டணி பாதிக்கும். எனவே மக்கள் நல கூட்டணி மறைமுகமாக அதிமுகவுக்கு உதவுகிறது என்று ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது. அதிமுகவினுடைய வாக்கு எதிர்வாக்குகளை பாதிக்கும் என்பதற்காகவே மக்கள் நல கூட்டணி களத்தில் இல்லாமல் போகிறது. அதுபோல மக்கள் நல கூட்டணியின் வாக்குகள் பாதிக்கும் என்பதற்காக நாங்கள் களத்தில் நிற்காமல் இருக்க போவது என்பது கிடையாது. நான் இன்னொன்று சொல்லிடுறேன். அப்துல் கலாம் விஐபி இதன் மூலமாக வேட்பாளர் தேர்வு என்பதற்கு ஒரு ப்ராசஸை செட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 நபர்களை, இளைஞர்களை மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸை தேர்ந்தெடுத்து, அதாவது 10 பேர் அவங்க அப்ளை பண்ணலாம். அந்த 10 பேரில் 60% யூத்து, 40% வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் தி ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் ஃபார்மர்ஸ் ஆர் எனிபடி ஃபார் தட் மேட்டர், அது மாதிரி இருப்பாங்க. இவர்களுக்கு 10 நாள் முதற்கொண்டு 15 நாள் வரையான ஒரு பயிற்சி முகாம் நடத்தப்படும். அதுக்கு பேர் மேனிஃபெஸ்டோ ஃபார் சேஞ்ச் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் எம்எல்ஏ என்று தலைப்பிடப்படும். அந்த மேனிஃபெஸ்டோ ஃபார் சேஞ்ச் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் எம்எல்ஏன்றது மாற்றத்திற்கான ஒரு சாசன பயிற்சி அவர்களுக்கு, எம்எல்ஏவாக நிற்கக்கூடியவர்களுக்கு தரப்படும். இந்த பயிற்சியில் எத்தனை பேர் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் எங்கள் சார்பாக களத்தில் வேட்பாளராக நிறுத்தப்படுவார்கள். இதுதான் வந்து எங்களுடைய ப்ராசஸ். இதுக்கு தனி ஜூரி ஃபார்ம் பண்ணப்படும். அந்த ஜூரி தான் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க, வேட்பாளர் செலெக்ஷன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருடைய அந்த 15 நாள் ட்ரைனிங் முடிவில் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு தேர்தல் அறிக்கை உருவாக்கப்படும். ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு ஒரு தேர்தல் அறிக்கை உருவாக்கப்பட்டு அந்த பயிற்சியின் முடிவில் அனைத்து வேட்பாளர்களும், அப்துல் கலாம் விஐபி மற்றும் இந்த கூட்டணியை சேர்ந்த காந்தி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர்கள் அத்தனை பேரும் ஒரே மேடையில் ஒரு மாநாட்டிலே தமிழகத்திலே அறிமுகப்படுத்தப்படுவார்கள். படுத்தப்பட்டு அதற்கு பின்பாக தேர்தல் பிரச்சாரத்திற்கு நாங்கள் செல்வோம். அப்துல் கலாம் அவர்கள் ஒரு பப்ளிக் ஃபிகர். எப்படி காந்தி ஒரு பப்ளிக் ஃபிகரோ, காந்தி தேசப்பிதாவோ, அதுபோல் அப்துல் கலாம் ஒரு பப்ளிக் ஃபிகர். காந்தி பேரில் கட்சி இருக்கிறது, அண்ணா பேரில் கட்சி இருக்கிறது, பெரியார் பேரில் கட்சி இருக்கிறது, அம்பேத்கர் பேரில் கட்சி இருக்கிறது. அதுபோல் அப்துல் கலாம் பெயரை வைத்து அந்த அப்துல் கலாம் மூலமாக நாங்கள் அத்துணை பேரும் ஒன்றாக இணைகிறோம் என்று இளைஞர்கள் ஒன்றாக இணைகிறாங்க. அவர் பேரை வைத்து ஒவ்வொரு கிராமத்திலையும் நற்பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் பேரை வைத்து நாங்கள் அத்தனை பேரும் ஒன்றாக இணைகிறோம், எங்களுக்கு நீங்கள் தலைமையேற்க வாங்கன்னு சொல்லி என்னை வந்து அழைத்தார்கள். நாங்கள் வந்து களத்தில் நிற்கிறோம். அவர் பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு கனவு தமிழகத்தை உருவாக்கணும், நாங்கள் சமூக பணி பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் கூப்பிட்ட உடனே ஃப்ளட் ரிலீஃபுக்கு 24 ட்ரக் லோடு, அதாவது கிட்டத்தட்ட 1.25 கோடி பொருள்களை வந்து உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்தோம். மக்களும் சரி, மாணவர்களும் சரி, இளைஞர்களும் சரி, நீங்கள் கேட்ட உடனே ஒரு ஃபேஸ்புக் போஸ்டிங் போட்ட உடனே 2500 மாணவர்கள் களத்தில் இறங்கி இந்த 4 மாவட்டங்களில் நாங்கள் உழைத்தோம். ஏன் உழைச்சோம்? அப்துல் கலாம் என்ற ஒரு பேரினால் நாங்கள் அத்தனை பேர் இணைந்து உழைத்தோம். சாதி, சமயம், மதம், இனம், மொழி வேறுபாடுகளை கலந்து அத்தனை பேர் நாங்கள் இணைஞ்சு உழைச்சோம். நாங்கள் இன்றைக்கி கேட்குறோம், நீங்கள் வந்து நாங்கள் கட்சி வச்சுருக்கோம், நீங்கள் வந்து நான் சொன்னேன் என்னப்பா என்ன டைம் இல்லையே என்ன பண்ணுறது, நாங்கள் ஆல்ரெடி கட்சி உருவாக்கியிருக்கோம், நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், ஒரு கட்சியை தேர்தல் கமிஷன் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், ஒரு கட்சியை நாங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம், ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் வந்து செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவங்க வேண்டுகோளை ஏற்று அப்துல் கலாமின்
வேண்டுகோளையே அப்துல் கலாமின் இளைஞர்கள், கனவை நனவாக்கக்கூடிய இளைஞர்கள், அப்துல் கலாம் கனவு கண்ட தமிழகத்தை உருவாக்க, அப்துல் கலாம் கனவு கண்ட இந்தியாவை உருவாக்க அவர்கள் கேட்டுக்கொண்ட வேண்டுகோளின்படி நான் என்னை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன், என் பெயரை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். 20 ஆண்டுகால பணியினுடைய அனுபவத்தை அவர்களுக்கு தலைமை ஏற்க நான் கொடுத்திருக்கிறேன், தலைமையாக கொடுத்திருக்கிறேன். சரிங்களா? நீங்கள் கேட்ட கேள்வி அவங்க குடும்பத்தினருக்கு அதுதானே கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் டீட்டெயிலாக அதுக்குள்ளே அந்த அரசியலுக்குள்ளே போக விரும்பலை. எனக்கு வந்து டாக்டர் அப்துல் கலாம் அவர்களது அண்ணன் குடும்பத்தின் பேரில் மிகப்பெரிய மதிப்பு உண்டு, அவர் அண்ணன் பேரில் மிகப்பெரிய மதிப்பு உண்டு. அந்த குடும்ப அரசியலுக்குள்ளே நான் போக விரும்பலை. இருந்தாலும் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த பல சமூக வலைத்தளங்களிலும் பல பத்திரிகைகள்லையும் இந்த பேர் வந்துருச்சு. இதை ஒன்ஸ் ஃபார் ஆல் ஐ வாண்ட் டு கிளியர் இட் ஆஃப். இந்த கிளியர் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். அதாவது அப்துல் கலாம் மறைந்து 3 மாதத்திற்குள்ளாக அப்துல் கலாமது அண்ணன் பேரன் திரு சலீம் அவர்கள் பிஜேபியினுடைய தலைவர் அமித்ஷா அவர்களை சந்தித்து பிஜேபியில் இணைந்தார். நீங்கள் சாதாரண ஒரு குப்பனோ சுப்பனோ பிஜேபியில் இணையணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபியில் இணையணும்னு நினச்சா நீங்கள் யாரை போய் பார்க்க முடியும்? ஒரு மாவட்ட தலைவரையோ, ஒரு ஒன்றிய தலைவரையோ, இல்லை தமிழகத்தினுடைய தலைவரையோ பார்த்தா இணைய முடியும். அங்கே போய் டைரெக்டாக இவங்களுக்கே தெரியாமல் அங்கே போய் இணையும் பொழுது யார் மூலமாக இணைந்தார்கள்? அப்துல் கலாம் பெயரை வைத்து தானே இணைந்தாங்க. அப்போ அப்துல் கலாமை, அவர் பெயரை அரசியலுக்கு முதலாக பயன்படுத்தி தங்களது சொந்த லாபத்திற்காக பயன்படுத்தியது நான் அல்ல. தனது சொந்த பேரனது அரசியலுக்கு என்ன தேவையோ அதை காப்பதற்காக ஒரு 95 வயது முதியவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். கண்டிப்பாக அது நான் வரவேற்கிறேன். அது அவருடைய குடும்ப பிரச்சனை, அவருடைய குடும்ப இது, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. சரிங்களா? நான் வந்திருக்கிறது அப்துல் கலாமை தனது தாத்தாவாக, தனது தலைவராக, தனது லட்சிய நாயகனாக ஏற்றுக்கொண்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவர்களது கனவை நனவாக்குவதற்காக, அவர்களது கனவு என்ன? அப்துல் கலாம் கனவு கொண்ட லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக, அந்த கனவை நனவாக்குவதற்காக நான் என்னை என் தலைமை பொறுப்புக்காக நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? என்ன சார்? எங்களுக்கு பொதுமக்களுடைய வரவேற்பு அதிகமாக இருக்குது, அபரிதமாக இருக்குது, பயங்கரமாக ஏகப்பட்ட பேர் பார்த்துட்ருக்காங்க. ஆர்டினரி அன்எக்ஸ்பெக்டட் குவார்ட்டர்ஸ் எல்லா பொதுமக்களும், மாணவர்களும், அத்தனை அமைப்புகளும் பார்த்துட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. சமூக வலைத்தளங்களில் வர்றதை மட்டுமே வச்சு ஒரு கருத்தாக நாங்கள் எடுத்துக்க முடியாது. எதிர்ப்புகளும் வரும், பாராட்டுகளும் வரும். இதை ரெண்டையும் எடுத்துக்கொண்டு அப்துல் கலாம் அவர்களது கனவை நனவாக்குவதற்காக நாங்கள் எடுத்த முதல் முயற்சி இது. நாங்கள் முடிந்தால் முயற்சி செய், முடியாவிட்டால் பயிற்சி செய், முயற்சி வெற்றியாகும் வரை என்று சொல்லியிருக்கிறார் டாக்டர் கலாம். எங்களது முதல் பயிற்சியாக இதை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், அப்துல் கலாம் அவர்களது கனவை நனவாக்குவதற்காக. சொல்லலாம் சார், எல்லாருக்கும் சொல்லலாம், நல்லது. அவங்க ஜனநாயக நாடு இது, எல்லாருக்கும் அவருடைய கருத்தை பதிவு செய்ய உரிமை இருக்கிறது. அது சட்டப்படி என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கோங்க. சட்டப்படி அப்படிப்பட்ட விஷயங்களை சட்டப்படி அதுக்கு ஏதாவது கேள்வி வந்தால் அதுக்கான சட்டப்படி அதை எதிர்கொள்வதற்கு அப்துல் கலாம் விஐபி கட்சி தயாராக இருக்கிறது. அது இனிமேல் தாங்க சார் பார்க்கணும். இப்போ தான் கட்சி ஆரம்பித்து வெப்சைட்டை போட்டிருக்கு. ஏதாவது நல்ல சின்ன இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் சார். நாங்கள் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடித்த பிறகு தான் எத்தனை தொகுதியில் போட்டிவிடுவோம்னே தெரியும். எங்களுக்கு தேவை நம்பர் ஆஃப் தொகுதி கிடையாது, முக்கியம் கிடையாது. 234 தொகுதின்றது முக்கியம் கிடையாது. எங்களுக்கு தேவை ஒரு எம்எல்ஏ அப்படின்னா அவர் தலைவராக இருக்கணும்னு கலாம் சொல்லியிருக்கார். கொடு என்று கேட்பவனாக இருக்கக்கூடாது ஒரு தலைவன். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை கேட்கக்கூடியவனாக அந்த தலைவன் இருக்கணும்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட தலைவனாக அந்த எம்எல்ஏக்களுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் தொகுதியில் எம்எல்ஏ எப்படி இருக்கார், எப்படி இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் பெர்ஃபார்ம் பண்ணுறார், எப்படி அவர் ஒரு தலைவராக உருமாறுகிறார் என்பதை மக்கள் தினமும் அவர் தொலைக்காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம், ஆன்லைனில் நீங்கள் பார்க்கலாம், ஆன்லைன் வெப் டிவியில் பார்க்கலாம். அப்போ தலைவர்களாக மாறினால் மட்டும்தான் 234 தொகுதிக்குமே எங்களுக்கு நாங்கள் எம்எல்ஏ நிற்கிறோம்னு சொல்லி அவங்க அப்ளை பண்ணி ட்ரைனிங்க்கு வந்தால் கூட தலைவர்களாக யாரெல்லாம் உருமாறுறாங்களோ அவங்க மட்டும்தான் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார்கள். அப்போ அறிவிக்கப்படும் பொழுது கண்டிப்பாக நானும் களத்தில் இருப்பேன், தேவை இருந்தால்.
ஈழத்தமிழர் விவாதத்தில் அப்துல் கலாம் அவர்களுக்கு இருந்த ஒரே கனவு என்னென்னா, ஈழத்தமிழர்கள் நல்வாழ்வு என்று வரும்பொழுது இதை அமைத்து கொடுப்பது முதலில் இலங்கை அரசு, ஆனால் அமைக்க வைக்க தூண்டுவது இந்திய அரசு. ரெண்டு தான் பண்ண முடியும். இந்திய அரசு நினைத்தால் மட்டும்தான் இலங்கை தமிழர்கள் வாழ்விலே நல்வாழ்வு பிறக்கும் என்று டாக்டர் கலாம் அவர்கள் உறுதியாக நம்பினார். அவர் இலங்கை பிரசிடென்ட் அவர்களை சந்தித்த பொழுது அவரிடம் சொன்னது என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் எதற்காக இந்த போரை நடத்தினீர்களோ அந்த போர் இன்றைக்கு முடிந்து விட்டது, இனிமேல் உங்களுக்கு ஒரு காரணம் கிடையாது. உடனடியாக நீங்கள் 13+ அமெண்ட்மெண்ட்டை உடனடியாக கொண்டு வாங்க. தமிழர்களுக்கு வடகிழக்கு மாநிலங்களில் நீங்கள் லேண்ட் அண்ட் போலீஸ் அதிகாரத்தை கொண்டு வாருங்கள். இந்த தருணத்தை நீங்கள் விட்டீர்கள் என்று சொன்னால் இன்னும் அடுத்த 40 ஆண்டுகளுக்குள் தமிழ் ஈழம் மலருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அப்போ நீங்கள் தடுக்க முடியாது. உடனடியாக நீங்கள் இதை செயல்படுத்துங்கள் என்று என் முன்பாகவே டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இலங்கை பயணத்தில் ராஜபக்சே சொன்னார். நான் சொன்னேன், ராஜபக்சேட்ட சொல்லும் பொழுது நான் கூட இருந்தேன். ராஜபக்சே அவர் என்ன சொன்னார், எங்களுக்கு இன்னும் 15 வருஷம் ஆகும், இதெல்லாம் சீரமைக்கணும், முடியாது, லேண்டு கொடுக்க முடியாது, போலீஸ் ரிஃபார்ம் கொடுக்க முடியாது என்று சொன்னார். அப்போ அந்த மாற்றம் வருவதை நீங்கள் தடுக்க முடியாது என்று கலாம் சொல்லிட்டார். ரெண்டாவது, அடுத்து என்ன சொன்னார், அவருடைய நம்பிக்கை என்னவென்றால், இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்து சென்ற ஈழத்தமிழர்கள் அங்கே எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கியிருந்தாங்க, இண்டஸ்ட்ரி வச்சுருந்தாங்க, விவசாயம் பார்த்தாங்க, எத்தனையோ ஃபிஷர்மேன் ஸ்ட்ரக்சர் இருந்தது. இதெல்லாம் இழந்து வெளிநாட்டில் வாழ்கிறாங்க. அப்துல் கலாம் அவர்களது நம்பிக்கை என்னவென்றால், இலங்கையில் திரும்பவும் ஒரு மறுவாழ்வு ஏற்பட வேண்டும், ஈழத்தமிழர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி வர வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை மாற்றப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஈழத்தமிழர்களோடு சேர்ந்து ஜாயின்ட் வெஞ்சர் என்ற முறையில் இலங்கையிலே கொண்டு செலுத்தப்பட வேண்டும். அது கல்வியாக இருந்தாலும் சரி, விவசாயம் இருந்தாலும் சரி, அது இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எந்த ஃபிஷிங் இருந்தாலும் சரி, இத்தனை துறைகளில் இந்தியாவினுடைய முதலீடு ஈழத்தமிழர்களோடு இணைந்து, வெளிநாட்டில் வாழக்கூடிய ஈழத்தமிழர்களோடு இணைந்து அது ஒரு எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இலங்கையில் ஏற்படுத்த வேண்டும் என்று டாக்டர் கலாம் அவர்கள் கடைசி வரை நம்பினார். இந்த கருத்துக்களை நான் கனடாவில் சென்று ஈழத்தமிழர்களுடைய பிரதிநிதிகளை நான் சந்திக்கும் பொழுது அவர்களிடம் நான் சொன்னேன், இதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம். அதாவது இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை மாற்றப்பட வேண்டும், இலங்கையிலே அந்த எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக ஆட்சி முறை இல்லை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜனநாயக ஆட்சி முறை வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துவோம். ஏனென்றால் அது நடக்கவில்லை என்று சொன்னால் தமிழ் ஈழம் வளர்வதை நாங்கள் யாரும் தடுக்க முடியாது, யாரும் இந்தியாவை கூட தடுக்க முடியாது. சரிங்களா? அதை அவங்க செய்யணும். உடனடியாக ஜனநாயகம் தமிழ் ஈழத்திலே ஏற்படுத்தப்பட வேண்டும். ஜனநாயகம் இலங்கை தீவிலே ஜனநாயக முறையில் ஆட்சி முறை வர வேண்டும். எப்படி இந்தியாவில் ஜனநாயகம் இருக்க ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆட்சி முறை இலங்கையில் ஏற்படுத்தணும்னு டாக்டர் கலாம் உறுதியாக நம்பினார். அந்த கொள்கையிலிருந்து நாங்கள் அந்த கொள்கையை அடியொற்றி நடத்தும். அது அரசியலுக்கு பயன்படுத்தணும்னா வெளிப்படுத்தியிருப்பாரு. அது எங்கே சொல்லணுமோ அதாவதுங்க ஒரு பிரசிடெண்டாக இருந்தது. ஒரு நிமிஷம் மன்னிக்கணும், கலாம் என்ன சொன்னார்ன்றது விடுவோம். கலாம் சார்பாக இப்போ இயக்கத்தை தொடங்கியிருக்காரு. இவர் தமிழீழம் என்ற ஒன்று வருகிற பொழுது அதை ஆதரிப்போம்னு சொல்லியிருக்காரு. அவர் எதிராக இல்லை. எங்களை பொறுத்தவரையிலும் 2 தேசிய இனங்கள் என்று சிங்களரையும் தமிழரையும் ஒப்புக்கொள்ளாத வரை, தமிழனும் சிங்களனும் சம உரிமையும் சம வாய்ப்பும் பெறக்கூடிய சூழல் அரசியலமைப்பு சட்டத்தில் வராத வரை அங்கு இணைந்து வாழ்வதற்கு வழியும் கிடையாது. இந்த கூட்டமைப்பு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் என்றெல்லாம் சொல்லி நாட்களை தள்ளுவதில் பயனும் கிடையாது. தமிழ் ஈழத்தை தவிர ஈழத்தமிழனுக்கு நிரந்தரமான தீர்வும் கிடையாது. இதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். அதே போல் இப்பொழுது நீங்கள் 161வது விதியை பயன்படுத்தி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதி 161ஐ பயன்படுத்தி மீண்டும் தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கிற ஜெயலலிதா அவர்கள் கடிதம் எழுதி கொண்டிருப்பதை விட்டுவிட்டு ஆளுநரை நிர்பந்தித்து ஆளுநர் மூலமாக நீங்கள் அந்த 161வது சரத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை விடுதலை செய்வதற்கு வழிபார்க்க வேண்டும். நான் காங்கிரஸ்காரர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களுக்கும் அன்போடு வேண்டிக் கொள்வது, இதில் அன்பு கூர்ந்து அரசியல் பார்க்காதீர்கள்.
ஒரு தவறு நடந்ததாகவே இருந்தாலும் கூட அரசியல் பார்க்காதீர்கள். இன்றைக்கு உள்ள சிறையில் இருக்கக்கூடியவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா 1991 24 ஆண்டுகளாக சிறையிலிருந்து இளமை முழுவதும் இழந்திருக்கிறார். மனித நேயத்தோடாவது இந்த முதலமைச்சர் இன்றைக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதம், அதில் கன்சல்டேஷனா கன்கரன்ஸா என்றெல்லாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்க வேண்டியது இல்லை. சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றமே கொடுத்திருக்கிற தீர்ப்பை பார்த்தாலும் கூட அந்த கன்சல்டேஷன் என்பது கன்கரன்ஸ் என்று அவர்கள் சொல்கிறார். அப்போ வித் தி கன்கரன்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மன்னிப்பை கொடுத்து விடுதலை பண்ணலாம். அதனால் திரும்ப திரும்ப நீங்கள் 435வது செக்ஷன் 435 கிரிமினல் ப்ரொசீஜர் கோடையே காட்டி அவர்களை மேலும் மேலும் உள்ளே வைத்திருப்பதில் எந்த மனிதநேயமும் இல்லை. தயவு செய்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நேற்றைய காங்கிரஸ் அரசுக்கு இல்லாத மனித தன்மை, மனித நேயம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்காவது மோடிக்காவது இதில் மனிதநேயம் இருக்க வேண்டும். மனிதநேயத்தோடு அவர்கள் செயற்பட வேண்டும். இந்த நேரத்தில் ஜெயலலிதா இதை கொண்டு வந்திருப்பது அரசியலா, இது தேர்தல் ஆதாயமா என்பது குறித்தெல்லாம் ஆராய்ச்சி தேவையில்லை. 7 பேர் 24 ஆண்டுகளாக உள்ளே சிறைக்குள்ளே இருக்கிறார். அதனால் அன்பு கூர்ந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அதனால இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களில் நாங்கள் எந்த முரண்பாடும் இருக்காது. நாங்கள் பேசி ஒரு தெளிவான வடிவத்தோடு தான் உங்களிடம் எதையும் சொல்லுவோம். எங்களை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் ஒரு நேர்மையும் தூய்மையும் துலங்குகிற ஆட்சி அமையணும், அரசியல் தூய்மைப்படணும், பொது வாழ்வு சுத்தப்படணும். இதை மிக அதிகமான முக்கியத்துவத்தோடு பார்ப்பதற்கு தான் நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம்.